மறைந்த நடிகர் விஜயகாந்த் மற்றும் தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்தின் மறைவுக்கு அரசு மரியாதை ராஜாஜி ஹாலில் வைத்து வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு பல்வேறு தரப்பினரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வரும் வேளையில் அவரது இறுதி மரியாதை அந்த ராஜாஜி ஹாலில் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று அரசு அறிவித்திருக்கிறது. இதையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அன்பிற்கு இனிய நண்பரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவருமான விஜயகாந்த் மறைவெய்திய செய்தி அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றும், நல்ல உள்ளத்திற்கு சொந்தக்காரரான நண்பர் விஜயகாந்த் அரசியலிலும் திரை வாழ்விலும் பொது வாழ்விலும் உழைப்பினால் வெற்றிகரமான சாதனைகளை படைத்த சாதனையாளர் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விஜயகாந்திற்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். நடிகராகவும் நடிகர் சங்க தலைவராகவும் அரசியல் கட்சி தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் ஏற்றுக்கொண்ட பணி எதுவாக இருந்தாலும் அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தன்னை சார்ந்த அனைவருக்கும் உறுதுணையாக இருந்தவர் விஜயகாந்த் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறார் அவரது இரங்கல் செய்தியில். இதே போல அவரது திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்வுகளை கலைஞர் கருணாநிதி தலைமையில் நடத்திய தமிழ் உணர்வாளரான விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது கலைஞர் அவர்களின் கலையுலக பொன்விழாவை பாராட்டி திரையுலகின் சார்பில் மாபெரும் விழா நடைபெற்றதையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதில் நினைவு கூர்ந்து இருக்கிறார். இதே போல கருணாநிதி உடல்நலம் குறைந்திருந்த போது வெளிநாட்டில் இருந்த நண்பர் விஜயகாந்த் கண்ணீர் மல்க காணொலி அனுப்பி தனது இரங்கலை தெரிவித்ததையும், விமான நிலையத்திலிருந்து நள்ளிரவில் நேராக கடற்கரையில் உள்ள கருணாநிதியின் நினைவிடம் சென்று வணக்கத்தை செலுத்தியதையும் எவராலும் மறக்க இயலாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது நம்மிடையே திமுகவின் செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நடிகர் தொடர்பான உங்களோட நினைவுகளை இந்த துயரமான நேரத்தில் எங்களோட ஒரு லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் ஒரு அசாத்திய துணிச்சல் மிக்க ஒரு தலைவரை அரசியல் உலகம் இழந்திருக்கிறது. திரையுலகம் சமூகம் என்று பலதரப்பட்டிருக்கும் பலதரப்பட்ட மக்களுக்கும் ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மாபெரும் தலைவனுக்கு தமிழர்களின் சார்பாக, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்க அஞ்சலியை செலுத்திக் கொள்வோம். குறிப்பாக கேப்டன் என்று சொல்லுகிற போது அவர் மீது நமக்கு இருக்கிற மரியாதை எதனால் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், தலைவர் கலைஞர் மீது அவர் வைத்திருந்த மாண்பும் மரியாதையும் கடைசி வரைக்கும் அதில் கிஞ்சித்தும் குறையாத அளவில் ஒரு நாள் கூட தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரை சொல்லி அறியாத ஒரு தலைவர். களத்தில் எதிரும் புதிருமாக களமாடிய காலகட்டத்தில் கூட திமுக தலைவர் கலைஞர் என்பதை தவிர அவர் பெயரை கூட சொல்லி அறியாத மனிதர். குறிப்பாக 1995 மாண்புமிகு நமது தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பொன்விழா ஆண்டு, திரைத்துறையில் பொன்விழா ஆண்டு அன்றைக்கு அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் பல நடிகர்கள் அதிலிருந்து பயந்தி ஒதுங்கி கொண்ட பொழுது முன்னின்று நடத்தி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பொன்னாலான பேனாவை பரிசளித்து அந்த விழாவை முன்னின்று நடத்திய அசாத்திய துணிச்சல் மிக்க நடிகராகவும் அவர் தன்னை பரிணமித்துக் கொண்ட தருணம். அதன் பிறகு தலைவர் கலைஞரோடு எதிர்பட்டு அவர் அரசியல் நடத்திய போதும் தலைவர் கலைஞர் மறைவிற்கு அவர் இங்கு இல்லை, வெளிநாட்டில் இருந்தார். ஆனால் அந்த இரவில் பயணித்தவர் வந்தபோது நேரடியாக தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவகத்திற்கு வந்து குழந்தையை போல் அவர் தேம்பி தேம்பி அழுத அந்த நேரம், தலைவர் கலைஞரின் மறைவும் அவர் தேம்பி அழுத அந்த தருணமும் இப்பொழுதும் மனதிற்குள் ஒரு கனமான ஒரு நினைவலைகளை உருவாக்குகிறது. இந்த நேரத்தில் இன்னும் அவர் இந்த மக்களுக்கு பணியாற்றி இருக்க வேண்டும். ஆனால் இதுகாரும் அவர் தலைவராக
திரையுலக நடிகராக தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற பணியை எண்ணித்தான் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்திருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் அந்த மறைவு நமக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் என்றாலும் இயற்கையின்பால் நாம் பயணித்துத்தான் ஆக வேண்டும் என்கிற முறையில் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்திவிட்டு அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதற்கு அவர்களோடு சேர்ந்து நாமும் பிரார்த்திக்கிறோம். இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம். நன்றி. நன்றி சார். உங்களோட விஜயகாந்த் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் அவருடைய நினைவுகளையும் மற்றும் கலைஞர் கருணாநிதி மறைந்த போது அவர் நேரடியாக அந்த நினைவகத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியது மற்றும் காணொலியில் அவர் அந்த இரங்கல் வெளிநாட்டிலிருந்து தெரிவித்தது மற்றும் எதிர் அரசியல் செய்தாலும் அவர் அந்த மரியாதையையும் மற்றும் கலைஞர் கருணாநிதியின் மீதான அந்த அன்பையும் செலுத்தியதை நீங்கள் நினைவு கூர்ந்தீர்கள். அவருடைய இந்த ஈகை குணம் மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் தன்மை அது தொடர்பான உங்களோட நினைவுகள் கருத்துக்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க சார். அதில் நிறைய பேர் நடிகர்கள், இளநிலை இயக்குனர்கள், பொதுமக்கள் என்று யார் போனாலும், அதாவது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், வள்ளலார் ஐயாவிற்கு பிறகு அணையாத விளக்கு, அணையாத நெருப்பு எங்கே எரிந்தது என்று சொன்னால் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர் மன்ற தலைமை அலுவலகத்தில் தான். வந்தவர்கள் போனவர்கள் யார் பசியோடு போனாலும் பசியாரி போகலாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லோருக்கும் உதவி செய்த மனிதர், யாரிடமும் பகைமை பாராட்டாதவர், தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற சிந்தனை இல்லாமல் எல்லோருக்கும் உதவ வேண்டும், இயற்கை நம்மிடம் தந்ததை நாம் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சமத்துவ சிந்தனை, இன்னும் சொல்ல போனால் மறைமுகமாக திராவிட இயக்க சிந்தனைகளையே அவருடைய கொள்கைகளாக கொண்டிருந்த ஒருவர். அந்த வகையில் அவருடைய யதார்த்த வாழ்க்கை, தான் அரசியலுக்கு வருவோம் வரமாட்டோம் என்று இல்லாத காலகட்டத்திலேயே, இன்னும் சொல்ல போனால் தமிழ் மொழி மீது அவருக்கு இருந்த ஒரு தீவிர பற்று எது என்று கேட்டால், அன்றைக்கு அவரை பல மொழிகளிலும் இருந்து அவரை நடிக்க அழைத்ததாகவும், ஆனால் தமிழ் மொழியை தவிர வேற எந்த மொழியிலும் நான் நடிக்க மாட்டேன் என்று அவர் உறுதிபட கூறியதாகவும், அதே போன்று முதலில் இலங்கை தமிழர்களுக்காக 1984 உண்ணாவிரதம் இருந்த முதல் நடிகர் விஜயகாந்த் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட உண்மைகள். எனவே இப்படிப்பட்ட ஒரு இன உணர்வு, மொழி உணர்வு, சமத்துவ உணர்வு என்ற திராவிட இயக்க சிந்தனைகளையே தன்னுள் கொண்ட ஒரு மனிதர் இன்றைக்கு மறைந்திருக்கிறார் என்பது உள்ளபடியே வருத்தத்தை தருகிறது. அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்தும்.